ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இந்த மாங்காய் சீசனில் நம்ம விதவிதமாக மாங்காய் வச்சு ரெசிபிஸ் பண்ணியாச்சு. பட் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை மாங்காய் சேலட் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஜஸ்ட் ஒரு 5 minutes இருந்தால் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற டேஸ்ட் இன்னும் அதிகமாக்குங்க. இது மீல்ஸோட நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே ஒரு பவுல் எடுத்து வச்சு அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பச்சை மாங்காய் சேலட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கிளிமூக்கு மாங்காய் ஒன்று எடுத்துருக்குறேங்க. இந்த மாங்காய் எப்படின்னா நமக்கு புளிப்பும் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும். ஸோ இந்த சாலடெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எந்த வெரைட்டி வேணாலும் எடுக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். நான் இந்த வெரைட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் செய்கிற அளவுக்கு ஒரு பாதி மாங்காவை கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை நல்ல தின்னாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியாச்சு. இனி மறுபடியும் இதை தின் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிப்போம். அதாவது இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ மாங்காவை கம்ப்ளீட்டாக இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி குச்சி குச்சியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு அகலமான பவுலில் எடுத்து போட்டு வச்சுருவோம். கட் பண்ணின மாங்காவை கம்ப்ளீட்டாக பவுலில் சேர்த்தாச்சு. இது ஒரு பெரிய கேரட் எடுத்து நல்லா கழுவி தொடச்சிட்டு தோல் சீவிடுவோம். அந்த புளிப்பான மாங்காவோட கேரட்டும் சேரும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது. இந்த கேரட்டையும் அதே மாதிரி நல்லா இப்படி குச்சி குச்சியாக தின்னாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், கேரட்டையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் எடுத்து நம்ம பவுலில் சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை அதே மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம அதே பவுலில் சேர்த்துருவோம். இது கூட விருப்பம் இருந்தால் நம்ம கொய்யாக்காய் சேர்த்துக்கலாங்க. அதாவது கொஞ்சமாக பழுத்த கொய்யாக்காய், ரொம்ப ஃபுல்லாக பழுக்காம ஒரு பாதி காயாக இருக்கிற கொய்யாக்காய் அதே மாதிரி தின்னு ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு. அடுத்தது ஒரு தாளிப்பு கரண்டி ஸ்டவ்வில் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துருவோம். ஒரு 3-4 பல் பூண்டு நல்ல பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ இந்த எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். இந்த எண்ணெயில் இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரியணும். அந்த பூண்டு வாசனையும் கமகமன்னு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல பூண்டு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்குவோம். அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி. நம்ம ஏற்கனவே சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்குறோம். ஸோ காரங்களோடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு தாளிப்பை நம்ம கம்ப்ளீட்டாக அந்த சாலட்டுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். நல்ல ஒரு குயிக் மிக்ஸ் கொடுப்போம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து கலந்து வச்சுருந்ததால் அது கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக ஊறியிருக்கும். இப்போ இந்த எண்ணெயும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடும்போது ரொம்ப நல்ல கமகமன்னு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த பூண்டு வாசனை ரொம்ப நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நல்ல ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துருவாங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அடுத்தது மாதுளம்பழம் கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே தூவி விட்டு கலந்து விட்டுடலாம். இந்த மாதுளம்பழம் ஸ்வீட்னஸும் அதோடு இருக்கும்போது சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த புளிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு விருப்பப்படுறவங்க எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்க்கறது நல்லதும் கூட. பட் நான் இங்கே சேர்க்கலைங்க. எனக்கு இந்த புளிப்பு டேஸ்ட்டே போதும். இந்த சாலடை நான் தாய்லாண்டில் டேஸ்ட்டு பண்ணினேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. எல்லாம் கலந்து அது கொஞ்சம் ஊற டேஸ்ட் இன்னுமே அதிகமாகும். அப்படியே சாப்பிடலாம். நம்ம மீல்ஸோட ஒரு சைட் டிஷ்ஷாக இது பரிமாறலாம். சப்பாத்தி தோசையோட கூட சாப்பிடலாம். நான் சப்பாத்தி கூட சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி.
வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது மட்டும்தாங்க வேலை. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருந்தால் டக்குன்னு அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த மாங்காய் சீசனில் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.